ஆக்சுவலா நேற்று இன்ஸ்டாகிராம்ல என்னோட பையன் நாள் ஸ்கூலுக்கு போற அந்த வீடியோவையும் அந்த இமேஜையும் நான் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஹாப்பியா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என் பையன் முதல்ல என்னையும் என்னோட மனைவியை விட்டு முதல்ல ஸ்கூலுக்கு போற அந்த தருணத்தை அவ்வளவு எமோஷனலா எங்களுக்கு அவ்வளவு கன்வையா இருந்துச்சு. அந்த ஹாப்பியோட அந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஆனா நைட்டு வந்தோடனே என் மனைவி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று காமிச்சாங்க. இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி. அதை காட்டும் போதே நான் சொன்னதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை இதை பாருங்க, அது என்னன்னு இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ பார்த்த உடனே உண்மையிலே எனக்கு மனசே கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 10-15 இந்த வீடியோவை பத்தி நம்ம என்ன பேசுறது, என்ன பேசி போடுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளவு கோபமும் அழுகையும் கஷ்டமும் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தையோட புகைப்படம் பார்க்கும்போதுலாம் என் பையனோட ஃபேஸ் தான் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு. உண்மையிலே ஒரு 1.5 வயசு பையன் இறந்து போனதுக்கு நான் சந்தோஷப்பட்ட முதல் ஒரு பதிவு, ஒரு செய்தினா அதுதான். உண்மையிலே ஒரு 1.5 வயசு பையன் நல்ல வேளை இறந்து போயிட்டான். ஏன் இறந்து போனா, அதுக்கு நான் ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஒரு கேரளாவே இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கிய ஒரு சின்ன பையனோட, ஒரு 1.5 வயசு பையனோட மரணத்துக்கு பின்னாடி காத்திருந்த அந்த மர்மம் இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு கொடூரத்தின் உச்சன்னு சொல்லலாம். எதிரிக்கும் வரக்கூடாத நிலைமை தான் அது. அந்த குழந்தை 1.5 வயசு பையன் இறந்து போயிட்டான். அந்த 1.5 வயசு பையன் இறந்து போனதுல அந்த பையனோட மரணத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உறவினர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பையனோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அனுப்புறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் மிரண்டு போறாரு. ஏன்னா அந்த குழந்தையோட உடம்புல 51 இடத்துக்கு மேல வெட்டுக்காயம், கத்தியால பிளேடால வெட்டின காயங்கள் இருக்கு. 2வது ஒரு 5 இடங்களுக்கு மேல சிகரெட்டால சூடு வச்ச தழும்பு. ஃபைனலா இருக்குல்ல, அந்த குழந்தையோட பிஞ்சு 1.5 வயசு பிஞ்சு குழந்தையோட கால் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அந்த கால்ல நம்ம சிகரெட் பிடிப்போம்ல, லைட்ரு, அந்த லைட்டரால சூடு வச்சிருக்காங்க அந்த நாயங்க. இந்த குழந்தைக்கு அவ்வளவு பெரிய கொடுமை நடந்து அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த தாய் இருக்குல்ல, நான் இமேஜ் காட்டுறேன்ல, அந்த இமேஜ்ல இருக்க தாய் தான் அந்த குழந்தைய பெத்தெடுத்த தாய். இந்த பக்கத்துல ஒரு நாய் நிக்கல, அந்த நாய் இவங்களோட 2வது கணவர். இந்த நாய் தான் இந்த ஒட்டுமொத்த இந்த குழந்தைக்கு நடந்த கொடூரத்துக்கு இந்த நாய் தான் முழுக்க காரணம். அதுக்கு இந்த தாய் இருக்குல்ல, இந்த தாய் அதுக்கு முழுக்க உடம்பு. இந்த பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அந்த 1.5 வயசு பையன் எனக்கு நடக்கிற கொடுமை வெளியில சொல்லவும் முடியாம, சொல்லவும் தெரியாம, அவங்களை விட்டு வெளியிலையும் போகவும் முடியாம, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை அணிவிச்சிருக்காங்க அந்த பிஞ்சி. இந்த நாய்களுக்கு அது மாதிரி இந்த 2வது கணவர் இருக்காருல்ல, இந்த நாய் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு இதே மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணி அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காப்ல. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பையனுக்கு யமனா முடிஞ்சிருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட சட்ட திட்டங்கள் சரிவர இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 10 வயசு சிறுமியை கெடுத்து கொண்டுட்டா அப்படின்னா, அவனை என்கவுண்டர் பண்ணிட்டான். அவனுக்காக நியாயம் கேட்டு வர ஹியூமன் ரைட் கமிஷன் ஒரு தப்பு நடக்கும் போது அந்த தப்புக்கு உடனே தண்டனை கொடுக்கணும்னு ஏன் கேட்டு வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. சட்டங்கிறது நமக்காக இயக்கப்பட்டதாங்க, சட்டத்துக்காக நம்ம கிடையாது. நமக்கு அடிப்பட்ட உடனே அதுக்கு மருந்து போட்டாதாங்க அது மருந்து. அது ஆறுனதுக்கு அப்புறம் மருந்து போட்டா அது மருந்து இல்லை, அதுக்கு பேரு அந்த மாதிரிதான் இருக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் விசாரணையே கிடையாது, ஒரு மயிலும் கிடையாது, டைரக்டா உச்சப்பட்ட தண்டனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு தண்டனையும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு சம்பவமா இருக்கும். இதை விட்டுட்டு 6 மாசம் விசாரிச்சு 7 மாசம் ஜட்மெண்ட் கொடுத்து 8வது மாசத்துக்கு அப்புறம் தீர்ப்பு எழுதி 10வது மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து அதை 2 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேற்றி வச்சுக்கோங்களேன், எதுக்கும் ஒரு 10 குழந்தை எவனாவது ஒருத்தன் கொண்டுட்டு போயிடுவாங்க. இதே மாதிரிதான் வட மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எவன் மேலே ஆசைப்பட்டு இன்னொருத்தன் குழந்தை நடுரோட்ல போய் அடிச்சு கொள்ற சம்பவம். அதனால குழந்தைங்க, பெண்கள், சிறுமிகள் மேல அது கை வச்சாலும் சரி, தப்பான கண்ணோட்டம் வந்தாலும் சரி, அதுக்கு போதுமான சட்டங்கள் இல்லைன்னா அது ஒரு முடிவுக்கே வராது. அதனால அந்த 1.5 வயசு குழந்தைக்கு நான் மனதார, ஏன்னா என் பிள்ளைய பாக்குற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அந்த இமேஜ் பார்க்கும், அந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த குழந்தையோட பிஞ்சியோட ஆத்மா இனிமேலாவது சாந்தி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷமா மரபுக்கு அப்புறமாவது இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.